இப்போ நான் குழி பணியாரம் செய்ய போகிறேங்க. அதுக்கு கோதுமை மாவும் அரிசி மாவும் சம அளவாக எடுத்து இதில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு முட்டை, ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி கொஞ்ச நேரம் வைக்கலாம். இப்போ இந்த மாவில் வாழைப்பழம், ஒரு முட்டை, வெல்லம் எல்லாம் சேர்த்துருக்கு. இப்போ கரைக்க போகிறேன். இப்போ இந்த மாவு கரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கையில் கூட இதை கரைச்சிக்கலாம். இப்போ கல் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பணியாரம் நான் நெய்யில் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஹோம்மேட் நெய். குழந்தைங்களுக்காக நான் நெய்யில் இது பண்ண போகிறேன். நெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு கம்மியான தீயில வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போடணும். இந்த மாதிரி இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. நடுவில் இருக்கிற 3 மட்டும் அனல் அதிகமாக வர்றதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சுற்றி இருக்கிறதுல அனல் அந்த அளவுக்கு ஏறலை, ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உள்ளே வெந்திருக்கோம். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா இதுலேருந்து எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன். இதுதான் நான் செஞ்ச பணியாரம். தேவைப்பட்டால் இதில் தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் தேங்காய் துருவி சேர்த்துக்கல. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.